வாழ்க வளமுடன். கிருஷ்ணன் பெங்களூரிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார். ஐயா வணக்கம். பாட்டு நன்றாக இருக்க பாடுவதற்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். என்னுடைய இத்தனை வருட அனுபவத்திலே பாடகருடைய ஜாதகம் எதுவும் என்னிடம் வரவில்லை. நான் அதை பார்க்கவும் இல்லை. எனவே இது எனக்கு புதியதான ஒரு கேள்விதான். சினிமா நடிகர்களுடைய ஜாதகங்களை கூட பார்த்துருக்கிறேன். ஆனால் பாடகர்களுடைய ஜாதகம் எதுவுமே என்னிடம் வந்ததில்லை. ஆகவே இதற்கு கேள்வியை நான் சொல்ல வேண்டும் என்றால் யூகமான பதிலைத்தான் சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே பார்த்து அதை ஆய்வு செய்திருந்தால் சரியான ஒரு வழிமுறையை கொடுக்க முடியும். அதை நான் பார்த்ததில்லை எனும் பொழுது ஒரு யூகமான பதிலை கொடுக்கின்றேன். அது சரியாகவும் இருக்கலாம், சரியில்லாமலும் இருக்கலாம். அதை நான் உறுதியாக சொல்ல முடியாது. என் அனுபவத்திற்கு ஏற்ப நான் யூகப்படுத்தி ஒரு பதிலை சொல்லுகின்றேன். அதை நீங்கள் நன்கு கவனித்து ஏற்புடையதாக இருந்தால் வைத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் ஏற்புடையதாக இருந்தால் வைத்துக்கொள்ளட்டும். ஆனால் இது உறுதியான கிரகநிலை தானா என்று நான் உறுதி கொடுக்க முடியாது. யோகம்தான். பாட்டு என்பது கலைகளில் வரும். கலை என்பது யாருக்கு உரியது? புதனுக்கு உரியது. புதன்தான் கலைகளுக்கு அதிபதி. அப்பொழுது ஜாதகத்திலே புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். அடுத்து பாட்டுக்கு குரல் வளம்தான் முக்கியம். அப்போ குரல் என்பது எந்த இடத்தை வைத்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் 3ஆம் இடம்தான் குரல் என்பதை பற்றி குறிக்கும் இடம். அப்பொழுது குரல் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 3ஆம் இடத்து அதிபதியையும் நாம் பார்க்க வேண்டும். 3ஆம் இடத்து அதிபதி புதன் ஆகிய இருவரையும் வைத்துக்கொண்டுதான் இந்த கேள்விக்கு உரிய பதிலை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்திலே புதன் நல்ல நிலையில் இருந்தால், அதிலும் அவர் அந்த லக்னத்திற்கு சுபர் யோகராக இருந்து சுபஸ்தானங்களில் பழுதில்லாமல் நல்ல முறையிலே நல்ல சாரத்திலே அமர்ந்திருந்து நவாம்சத்திலும் நல்ல நிலையில் இருந்தால் புதன் அவருக்கு நன்றாக இருக்கின்றது என்று பொருள். அப்பொழுது அவருக்கு இயற்கையிலேயே ஏதேனும் ஒரு கலையில் ஒரு நாட்டம் ஏற்படும். புதன் நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்து அவர் அந்த லக்னத்திற்கு சுபரியோகராக நண்பராக இருந்து நல்ல இடங்களில் நல்ல சாரங்களில் இருந்து நவாம்சத்திலும் பலம் பெற்றிருந்தால் கலை தொடர்பான ஈடுபாடு அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலேயே அமையும். அப்பொழுது இந்த பாட்டு என்பது குரல் வளம். அந்த குரல் வளம் யாரு? 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி எவ்விதத்திலேனும் இந்த புதனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். ராசியில் அல்லது நவாம்சத்தில் இணைவிலேயோ பார்வையிலேயோ அல்லது புதன் 3ஆம் இடத்தை பார்ப்பதாகவோ 3ஆம் இடத்து அதிபதியை பார்ப்பதாகவோ, அதை பரஸ்பரம் பார்த்துக்குவாங்க. 2 பேரும் புதன் பார்த்தாருன்னா இவரை பார்ப்பார். அப்போ 2 பேருனுடைய தொடர்பும் ஏற்பட்டது என்றால் அவர்களுக்கு குரல் வளம் நன்றாக அமைந்து பாடுகின்ற வாய்ப்பு, பாடகராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பது என்னுடைய யோகம். ஏனென்றால் அந்த குரல் வளம் என்பது 3ஆம் இடம்தான். அந்த 3ஆம் இடத்தையும் புதனையும் இணைக்க வேண்டும்.
அதை இணைத்து பார்த்தோம் என்றால் இதற்குரிய ஒரு விடை கிடைக்கும். ஆனால் இது அனுபவத்தில் தான் சாத்தியமாகும். சொல்லுவது என்பது ஒரு அளவிற்குத்தான். ஆனால் அனுபவம் மூலமாக நாம் பல ஜாதகங்களை பார்த்து அதன் மூலமாக பெறும் அனுபவம்தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நாம் என்னதான் புத்தகங்களை படித்தாலும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டாலும் அது 30% அளவுக்குத்தான். மீதி 70% அளவும் அனுபவ அறிவுத்தான் சரியான முறையில் நமக்கு கை கொடுக்கும். எனவே இந்த பாடகர் ஆகக்கூடிய வாய்ப்பு, பாடுவதற்கு உண்டான வாய்ப்பு என்றால் 3ஆம் இடத்ததிபதியும் புதனும் எவ்வகையிலேனும் நல்ல நிலையில் தொடர்பு கொண்டால், ராசி நவாம்சம் எதிலேனும் தொடர்பு கொண்டால் அவர்கள் பாடகர்களாவதற்கு பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது என்னுடைய யோகமான பதில். இதை ஆய்வு செய்து பாருங்கள். இது சரியாக இருந்ததென்றால் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.